ஒரு உமன், அந்த உமன் வந்துட்டு எத்திராஜ் காலேஜில் படிக்கிற உமன். அவங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறச்ச அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மென் ஈவ் டீசிங் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோட அந்த உமனோட துப்பட்டா ஷாலை பிடிச்சி இழுக்கவும் அவங்க கீழே விழுந்து இறந்துருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வித்தின் 7 daysல அந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஈவன் அந்த ஆக்டை கூட கொண்டு வரல, ஈவ் டீசிங் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆர்டினன்ஸ் தான் போகிற போக்கில் லேட்டராக வந்துட்டு தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 1998ல் கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் மக்களுக்கு அவங்க டே டு டே லைஃப்பில் பண்ணுற விஷயங்களே அதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஆக்கிடுறாங்க. இது அஃபென்ஸ்ன்னு தெரியாமையே, அந்த புரிதல் இல்லாமையே அஃபென்ஸ்ன்னு தெரியாமல் அதையே ரிப்பீட்டடாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க வெளியே தெரிய வரும்போது, இந்த அவேர்னஸ் இருக்கும் போது தான் ஓகே இதெல்லாம் அஃபென்ஸு, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் இந்த ஆக்ட் கீழே நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியும். அப்போ சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.